குங்குமத்தை நெற்றியில் எப்படி இட்டுக் கொள்வது? தியாகராஜர் ராமரை பற்றிய பாடலான ராமம் பஜந்த் மனுஜா என்ற பாடலில் ராமரை ரவி குல திலகம் என்று அழைக்கிறார். உலகத்தின் மிகப்பெரிய இதிகாசங்களின் ஒன்றான இராமாயணத்தின் தலைவனான ராமரை தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமிகளின் சொல்லாடலான ரவி குல திலகம். திலகத்தின் பெருமையை எடுத்துக் காட்டுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த மங்களமான திலகத்தை ஏன் இட்டுக் கொள்ள வேண்டும் என்றால், நெற்றியில் குங்குமத்தை பயன்படுத்துவதன் பின்னணியில் உள்ள அறிவியல் உண்மைகள். நம் நடு நெற்றியில் ஒரு மிக முக்கிய நரம்பு புள்ளிகள் உள்ளன என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. திலகதாரணம் செய்வதனால் உள்ளுணர்வின் மையம் திறக்கப்பட்டு மனம் ஒருமைப்படும். திலகதாரணம் செய்வதனால் முகத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவும். புருவத்தின் நடுப்பகுதிகளில் குங்குமத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஆக்யா சக்கரம் தானாகவே செயல்படும். நடுவகடு எடுத்து அதில் குங்குமம் இட்டால்தான் சௌபாக்கிய லட்சுமியான மகாலட்சுமியை வழிபட முடியும். அப்படியில்லாமல் கோணை வகிடு எடுத்தாலோ அல்லது வகிடே எடுக்காமல் முடியை தூக்கி வாரி கட்டிக்கொண்டாலோ அது அமங்கலம். அதனால் நேர் நடுவகிடு எடுத்துக் கொள்ளவும். ஒன்று, நாம் நெற்றியில் குங்குமத்தை அப்படியே இட்டுக் கொள்ளலாம். அப்படி இடும் குங்குமம் நெற்றியில் நிற்கவில்லை என்றால் கீழ் வரும் வழிகளைப் பின்பற்றலாம். 2, குங்குமம் குழைப்பது என்ற ஒரு சம்பிரதாயம் உண்டு. சுமங்கலிகள் அதை கண்டிப்பாக கடைபிடித்து வந்தனர். கூட்டுக் குடும்ப உறவில் ஒரு சுமங்கலி குளித்து முடித்தவுடன் வீட்டிலுள்ள மற்ற பெண்களுக்கும் சேர்த்து மடியோடு எலுமிச்சையை பிழிந்து குங்குமத்தை குழைப்பார்கள். இந்த குழைத்த குங்குமத்தை மற்ற சுமங்கலிகள் குளித்தவுடன் நெற்றியிலும் வகிட்டிலும் இட்டுக் கொள்வார்கள். இந்த முறையிலான திலக தாரணத்திற்கு தினமும் புது எலுமிச்சையை பயன்படுத்த வேண்டும். பழைய மீதமுள்ள எலுமிச்சை சேஷமாகி விடுவதால் அதை உபயோகப்படுத்தக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரே ஒரு சுமங்கலி இருந்தாலும் இந்த விதியை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். வேண்டுமானால் சிறிய எலுமிச்சையை பயன்படுத்தலாம். வைட்டமின் சி கான்சரை தடுக்கும். உடம்பில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும். உடல் எடையை குறைக்க உதவும். அதனால் மீதமுள்ள எலுமிச்சையை சமையலில் உபயோகப்படுத்தலாம். வீட்டில் எலுமிச்சை மரம் வளர்த்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குங்குமம் கொஞ்சம் கரகரப்பாக செய்துவிட்டால் அதை குழைக்க நிறைய சாறு தேவைப்படும். அது மட்டுமில்லாமல் நெற்றியிலிருந்து உதிர்ந்துவிடும். அதனால் குங்குமம் நன்றாக மாவாக சலிப்பது அவசியம். அப்போதுதான் நெற்றியில் மெல்லியதாக இட்டுக் கொள்ள முடியும். அழியவும் அழியாது, பளிச்சென்றும் இருக்கும். இந்த அற்புதமான சம்பிரதாயத்தை நம்முடைய முந்தைய தலைமுறையினர் கைவிட்டதால் இதன் உருவாக்கமும் உபயோகமும் வழக்கொழிந்து போய்விட்டது. இதனால் தானோ என்னவோ ரசாயன குழம்பான ஷ்ரிங்கார் நடைமுறையில் வந்துவிட்டது. 3, இறுதியாக தூய்மையான நாட்டு பசு நெய்யை மெலிதாக நெற்றியில் இட்டுக்கொண்டு அதன் மேல் குங்குமத்தை மெலிதாக இட்டுக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் வழியாமல் அழியாமல் இருக்கும். நிறைய நெய்யை நெற்றியில் இட்டால் அது வழியும். அப்புறம் நிறைய குங்குமத்தை இடவேண்டி வரும். பிறகு அது காய்ந்தவுடன் உதிர்ந்துவிடும். நெய் பாத்திரத்தில் திரவ நிலையில் உள்ள நெய் மேலே மிதக்கும். திடநிலையில் உள்ள நெய் அடியில் தங்கியிருக்கும். திரவ நிலையில் உள்ள நெய்யை மேலாக இருத்துவிட்டால் அடியில் தங்கியுள்ள திட நெய் குழம்பு போல் இருக்கும். இதை சிறிது நேரம் கழித்து மேலும் இருத்தால் மெழுகு போன்ற பக்குவத்தில் திடநிலையில் நெய் கிடைக்கும். இது திலக தாரணத்திற்கு இட்டுக்கொள்ள உதவும். வெயிலிலும் ஈரப்பதமான நிலையிலும் குங்குமம் அழியாது. 80 கிராம் குங்குமம் ஏறக்குறைய 1 வருடத்திற்கு வரும். இதை இணையத்திலும் வாங்கலாம். உறவினர்கள் நண்பர்களிடையே பகிர்ந்து கொள்ளலாம். திலக தாரணத்தைப் பற்றி எடுத்துக் கூறி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல் பரம புண்ணியம். ஒரு சுமங்கலிக்கு குங்குமம் கொடுப்பதைப் போல இந்த 3 முறையில்தான் குங்குமம் இட வேண்டும். நெற்றியின் மத்தியில் ஆக்யா சக்கரம் மற்றும் நெற்றியின் நேர் வகிட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம். குங்குமத்தைத் தவிர வேறு எதுவும் இடக்கூடாது. கடையில் விற்கும் கிரீம்களையோ லோஷன்களையோ வாசலினையோ குங்குமம் இட உபயோகப்படுத்தக்கூடாது. மேலும் தண்ணீரையோ அல்லது எண்ணெயையோ கூட பயன்படுத்தக்கூடாது. அது சாஸ்திர விரோதமானது. தோஷம் சம்பவிக்கும். திலக தாரணம் பற்றி மூக பஞ்சசதி மற்றும் லலிதா சஹஸ்ர நாமாவில் கூறப்பட்டுள்ளது. மூக பஞ்சசதியில் ஸ்துதி சத்கம் 3 முதல் 7 வரை வது ஸ்லோகம்.
ஏ சந்தியாரணயந்தி சங்கர்ஜடா காந்தார சந்திரார்பகம் சிந்துரந்தி ச ஏ புரந்தரவது சீமாந்தரே புண்ணியம் ஏ பரிபக்வயந்தி பஜதாம் காஞ்சிபுரே மாமமை பாயாசு பரமேஸ்வர பிரணயினி பாதோத்பவா பாம்சவர் பொருள் பரமனின் இனிய துணைவியின் திருவடித் தூசு ஈசனின் சடை முடியென்னும் காட்டில் உறையும் இளம் பிறையினை சந்தியா நேரத்து செவ்வண்ணமாக்குகின்றது. தேவேந்திரனின் மனைவி சசிதேவி தேவியின் பாதங்களில் நேர் வகிடு படும்படி வணங்க அந்த வகிடு என்னும் கூந்தல் மத்திய பாகத்தில் தேவியின் பாத தூளிகளான சிந்தூரம் பதிகிறது. காஞ்சிபுரத்தில் தன்னை பூஜிப்பவர்களுக்கு புண்ணியத்தை பக்குவப்படுத்தி தன் நினைவிலேயே தோயும் பரமானந்தம் அளிக்கிறதுமான அந்த தேவியின் பாதங்கள் நம்மை ரட்சிக்கட்டும். ஸ்திரீகள் எப்பொழுதும் நேர் வகிடு கொண்டு கூந்தல் முடிக்க வேண்டும். நேர் வகிட்டின் உச்சியில்தான் உச்சி திலகம் என்னும் லக்ஷ்மியின் வாசஸ்தானத்தில் குங்குமத்தால் அலங்கரிக்க முடியும். லோகக் கிரேமத்துக்காக அனைத்து பெண்களும் நேர் வகிடு எடுத்து வாரி அதில் குங்குமம் இட்டுக்கொண்டு மகா பெரியவாளின் அனுக்கிரகத்தை பெற பிரார்த்திக்கிறே. வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை தயாரித்துக் கொடுப்பது நம் கடமை. இப்படியான மங்களமான குங்குமத்தை பாரம்பரியமான முறையில் செய்வது எப்படி என்று பார்ப்போம். இதை நாம் தனியாகவோ அல்லது ஒரு குழுவுடனோ சேர்ந்து செய்யலாம். நாம் தயாரிக்கும் குங்குமத்தை கோவிலுக்கு மடத்திற்கு மற்றும் பல தெய்வீக இடங்களுக்கு கொடுப்பதானால் மடி ஆச்சாரம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மடியோடு பண்ணும் போது காகிதம், பிளாஸ்டிக் பை, கண்ணாடி, மண் பாண்டம் முதலியவற்றை பயன்படுத்த வேண்டாம். கோணித் துணி மடியானது. அதனால் மஞ்சளை ஊற வைக்கும் பாத்திரத்தை கோணித் துணியினால் சுற்றி ஒரு மூலையில் வைத்து விட வேண்டும். நம் கை தவறிப்பட்டாலும் மடி போகாது. குங்குமத்தை கோவிலுக்கு மடத்திற்கு மற்றும் பல தெய்வீக இடங்களுக்கு கொடுக்கும்போது ஈயம் பூசிய பித்தளை தூக்கிலோ அல்லது தப்பியிலோ எடுத்துக் கொடுக்கலாம். இல்லை என்றால் தையல் இலை அல்லது பாக்கு மட்டையில் மடித்து கோணித் துணியைச் சுற்றிக் கொடுக்கலாம். மரப்பாத்திரமும் கொடுப்பதற்குத் தகுந்தது. சகுனோபாசனையில் கணபதி, மகாவிஷ்ணு, சிவன், அம்பாள், முருகன், சரஸ்வதி போன்ற தெய்வ வழிபாட்டு முறையை பின்பற்றி நடப்பது. இப்பாதையில் எல்லாவிதமான ஆசார அனுஷ்டானங்களையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றி கிருஹஸ்தர்கள் நடக்க வேண்டும். கோவிலில் உள்ள கடவுள்களையும் மடத்தில் உள்ள ஆசாரியர்களையும் நம் குரு பரம்பரையையும் பாதுகாக்க வேண்டியது நம் கிருஹஸ்தர்களின் கடமை. வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை தயாரித்துக் கொடுப்பது நம் கடமை. அதிலும் குங்குமம் தயாரிப்பது, அக்ஷதை தயாரித்துக் கொடுப்பது கிருஹஸ்திரீகளின் கடமை. அதனால் நாம் கடவுளுக்கு சிரத்தையுடன் தயாரித்து அளிக்கும் குங்குமம் நமக்கு புண்ணியத்தை தேடித்தரும். நாம் பரம க்ஷேமமாக இருப்போம்.